குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை அருளிச் செய்தார். அந்த எம்பெருமான் தமக்கு அருளியிருக்கிற அருளையெல்லாம் கூட விசேஷமாக தெரிவித்தார். எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமைகள் அதையும் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலே பல பல பாசுரங்களாலே வெளியிட்டார். அந்த எம்பெருமான் தம்மை கண் திறந்து நோக்க வேண்டும், என்னை நோக்காதொழிவதே என்றே அவர் ஒரு பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். அப்படி கண் திறந்து நோக்க வேண்டும், தம்மை ஆறத் தழுவிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாரித்தார். ஆனாலும் கூட அந்த சயன திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் எழுந்து வந்தான் இல்லை. அவன் இவருடைய திருவாக்கிலிருந்து இன்னும் பல பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி இருந்தபடியினாலே அவன் சயனத்திலேயே எழுந்தருளி இருந்தான். இதை கண்ட தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவனை திருப்பள்ளி உணர்த்துவோம் என்று பார்த்து அவனுக்கு 10 பாசுரங்களாலே திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். தனியனிலே கூட உறங்கிக் கிடக்கிற அரசனை துதி எழுப்புகின்ற துதி பாடகர்கள் எப்படி அவனை பள்ளி எழுந்தருளாய் என்று பாடுவார்களோ அதே போல ரங்கேசயம் ராஜவத்து அர்ஹணீயம் என்று அந்த ரங்கராஜனுக்கு ஒரு பெரிய அரசனை துயிலெழுப்புவது போலே இங்கே தொண்டரடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானை துயிலெழுப்புகின்றார் என்று அந்த தனியினே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிரமத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்களை கொண்டது. அதில் முதல் பாசுரத்திலே பொழுது விடுந்ததற்கு சில அடையாளங்களை சொல்லுகிறார். அதாவது கிழக்கு வெளுத்தது, பறவைகள் ஒலி எழுப்புகின்றன, மலர்களெல்லாம் மலர்ந்து விட்டன என்றெல்லாம் அந்த அடையாளங்களை சொல்லி, பொழுது விடிந்ததற்கு அடையாளங்களை சொல்லி அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே என்று அருளி செய்கிறார். கதிரவன் குணதிசை சிகரன் வந்தணைந்தான் கனைருளகன்னது காலயம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டே அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான். கதிரவன் சூரியன், அவன் குணதிசை என்னால் அது கிழக்கு திசை. அந்த கிழக்கு திசையினுடைய சிகரம் வந்து அணைந்தான். கிழக்கு திசையினுடைய உச்சியிலே அந்த சூரியனானவன் வந்து சேர்ந்து விட்டான். அப்படி சூரியன் வந்து சேர்ந்தவாறே என்ன ஆயிற்று என்றால் கன இருள் அகன்றது. அந்த சூரியனுடைய ஒரு பேரொளியாலே இருளெல்லாம் அகன்று விட்டது. இருள் அகன்றபடியினாலே என்ன ஆயிற்று என்றால் காலயம் பொழுதாய் என்று விடியற்காலை என்று சொல்லுகின்ற அந்த காலை பொழுதானது வந்துவிட்டது. ஆக இப்படி சூரியன் உதித்தவாறே என்ன ஆகும் என்றால் ஆங்காங்கே தோட்டங்களிலே இருக்கிற மலர்கள் எல்லாம் நன்றாக மலரும். அப்படி மலர்கள் மலர்ந்தவாறே அதில் என்ன ஆகும் என்றால் தேன்கள் எல்லாம் பெருகும். அதை மேலே தெரிவிக்கிறார். மது விரிந்து ஒழுகின மாமலரெல்லாம் என்று, மாமலரெல்லாம் மதுவிரிந்து ஒழுகின என்று தேன் பெருகும்படியாக அப்படி நன்றாக மலர்ந்து விட்டன அந்த சூரியனுடைய பேரொளியை கண்டவாறே என்றார். அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி காண வேண்டும் என்பதற்காக எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்றால் வானவரரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் என்று தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களான இந்திரன், பிரம்மா முதலான அரசர்கள் அத்தனை பேரும் வந்து வந்து ஈண்டி என்றால் அப்படி ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்துக் கொண்டு அங்கே திரள் திரளாக இருக்கிறார்களாம். எங்கே என்றால் எதிர் திசை என்கிறார். எம்பெருமானுக்கு எதிர் திசையிலே எம்பெருமான் திருக்கண் நோக்கம் மலர்ந்தருளுகிற பொழுது முதல் கட்டாட்சம் தங்கள் மீது விழ வேண்டும் என்பதற்காக அப்படி எதிர் திசை நிறைந்தனர்.
இவருடன் புகுந்த இருங்களிர், இந்த அரசர்கள் வந்தவாறே, அதாவது தேவர்கள் வந்தவாறே, அவர்களோடு வரக்கூடிய இருங்களிறு என்னால் அந்த யானை முதலானவை, இந்திரன் வந்தால் அவனோடு கூட ஐராவதம் என்கிற ஆணையம் வரும் அல்லவா, அந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியோடு முரசும் என்று அந்த இருங்களிறு அதனுடைய பிடி என்னால் அதனுடைய பேடைகள், அதற்கு மேலே அதனுடைய ஈட்டம், அதனுடைய கூட்டம், அவை ஒலி எழுப்புகின்றன. அதற்கு மேலே முரசுகளினுடைய ஒலி அது வேறு அங்கே இருக்கிறது. அதை எல்லாம் சேர்ந்து ஒரே கோஷமாக அந்த யானைகள் முதலானவற்றினுடைய பிளிரல்கள் என்ன, அந்த முரசுகளினுடைய ஒலி என்ன, இதெல்லாம் அதிர்தலில் அதிர்ந்த பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால் அலைகடல் போன்றுள்ளது என்று பெரிய கடல் கோஷிப்பது போலே, ஒரு பெரிய கடலுடைய பேர் ஆரவாரம் போலே இந்த இடத்திலே அந்த ஆணையனுடைய ஒலி என்ன, அந்த முரசுகளினுடைய ஒலி என்ன, இது அத்தனையும் அங்கே இருக்கிறது. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தினார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே இந்த மலர்கள் எல்லாம் மலர்ந்தன என்று சொன்னதை இன்னும் சற்று விவரித்து இங்கே என்ன எல்லாம் நடைபெறுகின்றன என்று அந்த எம்பெருமானை இன்னும் அவனுடைய அந்த கஜேந்திரனுக்கு அருள் புரிந்த விருத்தாந்தத்தையும் கூறி அதே போல எங்களுக்கும் வந்து நீ அருள் புரிய வேண்டும் என்று இரண்டாவது பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். கொழுங்குழி முல்லையின் கொழுமலரணவி ஊர்ந்தது குணதிசை மாறுதமிதுவோ எழுந்தன மலரணை பள்ளிகொள் அன்னம் ஈன் பனி நனைந்ததம் இருஞ்சிற குதறி இழங்கிய முதலையன் விளம்புறவேழ்வாய் வெள்ளையில் வளர்ந்தனங்கி அழங்கிய வானையனன் துயர் கெடுத்த அரங்கத்தம்மா வள்ளி எழுந்தருளாயே. கொழுங்குடி முல்லையின் கீழ்ப்பாசுரத்திலே பொதுவாக மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம் என்று பொதுவாக மலர்களை சொன்னார். ஆனால் இந்த பாசுரத்திலே குறிப்பாக அந்த கொடியிலே இருக்கக்கூடிய முல்லை என்று தெரிவிக்கிறார். அந்த கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி, அந்த நல்ல மலரை அப்படி அணவி அது தடவி சென்றபடியினாலே அந்த காற்றிலே அந்த முல்லையினுடைய நறுமணம் வீசுகிறதாம். அதை தெரிவிக்கிறார். கூர்ந்தது குணதிசை மாருதம், குணதிசை கிழக்கு திசையிலிருந்து வந்து வீசுகின்ற அந்த மாருதம் காற்றானது அப்படி முல்லையினுடைய வாசனையை கொண்டு கூர்ந்தது என்று கூர்ந்தது என்றால் வீசுகின்றது என்று பொருள். அப்படி அந்த குளிர்காற்று வீசினவாறே அங்கே தாமரையிலே சயனித்துக் கொண்டிருந்த அன்னங்கள் எல்லாம் எழுந்து விட்டனவாம். அது எழுந்தன மலரணை பள்ளிகொள் அன்னம், மலரணையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அன்னங்களானவை அவை எழுந்தன. அப்படி எழுந்திருக்கிற காலத்திலே என்ன செய்தன என்றால் ஈன் பனி நனைந்த தம் இரும் சிறகு உதறி என்று அந்த இரவிலே பனியிலே நனைந்திருக்கிற தம்முடைய சிறகுகள், அந்த சிறகுகளை எல்லாம் எழுந்து ஒரு தடவை உதறிக் கொள்ளுகின்றனவாம். அதாவது தங்களுடைய சுவாஸ்தியத்துக்கு வர வேண்டுமே, இயல்பு நிலைக்கு வர வேண்டுமே. ஆகினாலே உறங்கி கிடந்த அந்த பறவைகள் அந்த மலரிலிருந்து எழுந்து தம்முடைய சிறகுகளை எல்லாம் அப்படி உதறிக் கொள்ளுகின்றன, நாம் சோம்பல் முறிப்பது போல. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அந்த அன்ன பறவைகள் செய்கின்றன. இதெல்லாம் பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக சொல்லி மேலே எம்பெருமானுடைய ஒரு அற்புதமான செயல், அதாவது கஜேந்திர ஆழ்வானுக்கு அவன் அருள் புரிந்த அந்த விருத்தாந்தத்தை சொல்லுகிறார். அங்கே என்ன ஆயிற்று என்றால் விழுங்கிய முதலையின் விலம்புரை பேழ்வாய், அந்த முதலையானது கஜேந்திரனுடைய காலை பற்றி கொண்டு விட்டது அல்லவா, அதை தெரிவிக்கிறார். விழுங்கிய முதலை என்றார். இங்கே விழுங்கிய என்னால் அந்த ஆணையை முதலையானது விழுங்கி விட்டதோ அல்லவே வெறும வாயாலே அதனுடைய காலைத்தானே பற்றியது என்றால் அதற்கு சொல்லுகிறார் வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை, அந்த குழந்தை கிணற்றின் கரையிலே விளையாடி கொண்டிருந்தாலும் கூட ஐயோ கிணற்றிலே விழுந்து விட்டதே என்று அப்படி தாயார் பதறிக்கொண்டு ஓடுவது போல இங்கே அந்த முதலை காலைத்தான் பற்றியது, ஆனால் அது விழுங்கியதாகவே நினைத்திருக்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட விழுங்கிய முதலையின் பிலம் என்றால் பெரிய குகை போன்ற பேழ்வாய், அப்படி திறந்திருக்கிற வாயிலே இருக்கக்கூடிய கோரை பற்களாம். பிலம்புரை பேழ்வாய் வெள்ளையிரு உரா, அந்த வெள்ளையிரு வெளுத்த பற்களானவை அந்த கஜேந்திரனுடைய காலிலே போய் அப்படி குத்த, அதனாலே அழுங்கிய ஆணை என்று துன்பத்தை அடைந்த ஆணை, அந்த ஆணையனுடைய
அருந்துயர் கெடுத்த என்று அரிய துயர். அது ஆணையின் துயர் என்னால் அது அருந்துயர். என்ன துயர் என்னால் இந்த காலை முதலை பற்றி கொண்டு விட்டதே என்கிற துயரா, அல்லது இந்த ஆணைக்கு உயிர் போய்விடுமே என்ற துயரா என்றால் அதெல்லாம் துயர் அல்லவாம். பின் என்னவென்றால், இப்படி நாம் பறித்திருக்கிற பூவை இது வாடுவதற்கு முன்னாலே அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளிலே நம்முடைய கையாலே நாமே நேரே சமர்ப்பிக்க வேணுமே என்று அதைத்தான் பெருங்குறையாக நினைத்திருந்தானாம். அது நிகழாமல் போய்விடப் போகிறதே இந்த முதலையாலே என்று அதைத்தான் குறையாக நினைத்திருந்தானாம் அந்த கஜேந்திர ஆழ்வான். ஆகையினாலே அந்த ஆணையின் வெறும் துயர் கெடுத்தா என்று சொல்லாமல் அந்த அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்த என்று அதனுடைய நெஞ்சிலே இருந்த துயர், அந்த புஷ்பத்தை தன்னுடைய கையாலே தானே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றிருந்த ஆவல், அதை நிறைவேற்றும் விதமாக அப்படி பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் என்பதை இவரே கீழே திருமாலையினுடைய கடைசியிலே தெரிவித்திருக்கிறார் அல்லவா. விண்ணுளார் வியப்ப அன்று ஆணைக்கு அன்ன அருளை ஈந்தா என்று. அப்படி அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்த அப்படிப்பட்ட அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அதே போல இங்க சம்சாரத்திலே துன்புறுபவர்களையும் காப்பதற்கென்றோ நீ இப்படி இந்த மடுக்கரையிலே வந்தார் போலே இங்கே நதிக்கரையிலே காவேரி நதிக்கரையிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ பள்ளி எழுந்தருள வேணும், எங்களை கட்டாட்சித்தருள வேணும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இன்னும் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.